ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹீரோ ரொம்பவே ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கதை நார்மலாக போகும் அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 3. இப்போ லிச் வந்துட்டு அந்த ட்ரெஷர் பாக்ஸ்குள்ள இருந்து வருது. டாவோ லிச்னா என்னது நம்ம ஹீரோ கேட்கறான். ராபர்ட் நீ அதை பத்தியே கவலைப்படாத, சாரி நான் இப்படி பண்ணதுக்குன்னு நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ணி இந்த டஞ்சனை விட்டு அவ வெளியே அனுப்பியிருந்தா. இந்த லிச் ரொம்பவே பவர்ஃபுல், என்னால தோற்க முடியாது. அட்லீஸ்ட் ராபர்ட்டை மட்டுமாச்சு நான் காப்பாத்திட்டேனே அப்படின்னு சொல்லி டாவோ யோசிக்கிறா. பட் நான் போராடாம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டாவோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. டாவோட பஞ்சில் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா டஞ்சன் வாசலை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கான். நான் இன்னும் கோய் டெக்னிக்கை கத்துக்கிடணும், பட் அவ எதுக்கு என்ன வெளியே இருந்தான்னு தெரியாம நான் திரும்ப போவா. நீ என்ன நினைக்கிற கிரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா. கிரம் கிட்ட இருந்து எந்த வாய்ஸுமே வரல. மாஸ்டர் சீக்கிரம் வந்து நான் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கிரம் சொல்றான். லிச்சோட அந்த பிளேடு மாதிரி இருக்கிற அட்டாக்கை வந்து குவி டெக்னிக்கை வச்சு லாவோ டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கா. என்னால வின் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. இங்கே நான் சாவ போறேன். மேபி நானும் நைஸா எஸ்கேப் ஆகி ஓடிடுவான் டாவோ யோசிச்சா. நீ யூஸ் பண்றது கீ டெக்னிக்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அந்த லிச்சு கேட்கவும் இதெல்லாம் பேச முடியுமான்னு டாவோ ஷாக் ஆகுறா. இதே ஃபாரின் ஆர்ட்ஸை வீல் பண்ண ஆல்ரெடி ஒரு அட்வென்ச்சரர் நான் சாப்பிட்டேன். அங்க வர அட்வென்ச்சரர்ஸை நான் சாப்பிடுவேன். அவங்களோட ஸ்கில்ஸ் எனக்கு கிடைக்கும். ஒன்னு சாப்பிட்ற அளவுக்கு நீ ஒர்த் இல்ல. அந்த கீ டெக்னிக்ஸ் ரொம்ப வீக் ஆனது. பட் உன் கூட ஒருத்தர் இருந்தா பாத்தியா, அவன் மானம் அதிகமா இருந்தது. என் சர்ப்ரைஸ் அட்டாக்கும் உடனே அவன் ரியாக்ட் பண்ணா அப்படின்னு அந்த லிச்சு சொல்லவும், ராபர்ட்டும் நீயும் ஒண்ணு கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் நாலேஜ் தேடி போகலாம். ஆனா ராபர்ட் ஒரு கல்ல கூட பொக்கிஷம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான். என் கீ டெக்னிக்ஸ் மேல அவன் இன்ட்ரெஸ்டா இருந்தான். அதை பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆனான். சோ ஒன்னு அவன் கூட கம்பேர் பண்ணாத அப்படின்னு டாவோ சொல்லிட்டு அவட்ட இருக்கிற மொத்த கீ டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி அந்த லிச்சை போய் அட்டாக் பண்ற. 5 வயசுல இருந்து இந்த கீ டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, மழை வெயில் புயல்னு பார்க்காம பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லாம இதை நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவன் மொத்த கீ டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த லிச்சோட பேரியரவே உடச்சவா டெஸ்ட்ராய் பண்றா. இதுதான் கீ ஃபுல் பவர் பிளாஸ்ட். மொத்த கீயவும் யூஸ் பண்ணதுனால இதுக்கு மேல என்னால சண்டை போட முடியாது அப்படின்னு டாவோ பார்த்துட்டு இருந்தா. அந்த லிச்சுக்கு எதுவும் ஆகல. ஃபுல் கீயவும் நீ யூஸ் பண்ணிட்டல, ஒன்ன தோக்கடிக்கிறதுக்கு என்னோட ஒரு வீக்கான ஸ்பெல்லே போதும் அப்படின்னு சொல்லி அந்த லிச் வந்துட்டு டாவோவை அட்டாக் பண்ணுது. என் கதை முடிஞ்சது, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி டாவோ வருத்தப்படுறா. அந்த லிச்சை அட்டாக் பண்ணவும் பார்த்தா ஒரு பேரியர் வந்து டாவோவை ப்ரொடெக்ட் பண்ணுது. என்ன டாவோ அதுக்குள்ள விட்டு கொடுக்க போறியா அப்படின்னு ஹீரோ வந்துட்டு தான், நான் இதை சீக்கிரம் முடிச்சாகணும், கிரிம் எனக்காக காத்துட்டு இருக்கான், நம்ம இதை என்ஜாய் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஆனா ராபர்ட் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோட வில்லத்தனமான ஸ்மைல பாக்குறா. கண்ணமிக்கிற செகண்ட்ல நம்ம ஹீரோ ஸ்பெல்ல கேஸ் பண்ணி செம ஃபாஸ்டா அந்த லிச்சுக்கு பின்னாடி போறான். ஏர் கிளாஸ் ஃபுல் ஸ்ட்ரென்த் தானே, இவன் எப்படி அதை இவ்வளவு ஃபாஸ்டா கேஸ் பண்ணான்னு அந்த லிச் பாக்குது. நம்ம ஹீரோ கீ பிரீதிங்கை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த லிச்சை அட்டாக் பண்ணுவோம் பேரியரை போட்டு நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த ஃபைட்டுக்கு நடுவுல மானா அண்ட் கீயை நம்ம ஹீரோ கம்பைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃபோக்கஸ் பண்ணணும், நிறைய காத்த உள்ள இழுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நிறைய காத்த நம்ம ஹீரோ உள்ள இழுத்துட்டு இருக்கான். அந்த லிச்சு நம்ம ஹீரோவை கண்டினியூஸா அட்டாக் பண்றான். பட் அந்த பேரியருக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ இங்க பிரீதிங் பண்ணிட்டு இருக்கும் போது தேவையான காத்து உள்ளுக்குள்ள இல்ல, என் பேரியர் தான் எனக்கு இறஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட பேரியரை டிஸ்ட்ராய் பண்ணுவோம். அட்டாக் பண்ணதுல அவன் பேரியர் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த லிச்சு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை கண்டினியூஸா அட்டாக் பண்ணுது. இன்னும் நிறைய காத்து நம்ம ஹீரோ அவன் லங்ஸ்குள்ள இழுத்துக்கிட்டு இருக்கான். பேரியரே இல்லாம எல்லா அட்டாக்கையும் டாச் பண்ணிக்கிட்டு கீ பவரையும் மானா பவரையும் நம்ம ஹீரோ கம்பைன் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலி நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த மானா அண்ட் கீ ரெண்டோட பவரையும் கம்பைன் பண்ணி அந்த லிச்சோட பிளேட்ஸை வந்து அட்டாக் பண்றான். பிளேட்ஸ் அது டிஸ்ட்ராய் பண்ணுவோம். இது வீக்கா இருக்கு, அந்த லிச் அதை ரீச் பண்ண மாட்டேங்குது. சரி நான் இதை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா நிறைய ஸ்லாஷஸ் நம்ம ஹீரோ கீ டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவோட அட்டாக்கு ஈக்குவலா அந்த லிச்சால கீப் அப் பண்ண முடியல. நான் இன்னும் நிறைய ஐடியாஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஃபாஸ்டா அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த லிச்சை கேட்கிறான். இது எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா கேஸ் பண்றா, இல்ல இது மேஜிக் இல்ல இது குவி டெக்னிக் வடிவம் ஒரு சாசரன்ல நான் நினைச்சேன் அப்படின்னு அந்த லிச் பாக்குது. நான் இன்னும் ஷார்ப்பாவும் ரொட்டேஷனையும் நான் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஹீரோ அந்த கீ டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருக்கவும், நான் எதுக்கு அட்டாக் பண்ணணும்னு அந்த லிச் வந்து தாமல ஒரு பேரியரை போட்டுக்கிடுது. அந்த பேரியரோட சேர்த்து அந்த இடத்தையே ரெண்டு துண்டா நம்ம ஹீரோ அந்த கீ டெக்னிக்கை வச்சு வெட்டியிருந்தான். ஃபைனலி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணிருக்கோம், இந்த ட்ரெஷருக்குள்ள ஒரு துருப்பிடிச்ச கத்தி தான் இருக்கான் டாவோ பாக்குறா. பட் இதுல டிஃப்ரெண்டான மானா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த துருப்பிடித்த கத்தியில பிரோஜனம் இல்ல, நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு வா சொல்றா. ட்ரெஷரை எடுத்துட்டதுனால அந்த டஞ்சன் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. எப்பவும் இப்படிதான் நடக்கும் டாவோ சொல்லவும், ஒரு பள்ளி எப்படி எதிரிட்டு இருந்து தப்பிக்க வாழை வெட்டி விட்டுருதோ அந்த மாதிரி தான் அந்த ட்ரெஷர் பாக்ஸ் தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ட்ரெஷரை கொடுக்குதா. இந்த ட்ரெஷர் பாக்ஸ் தான் இந்த டஞ்சனோட கவர், நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ட்ரெஷர் பாக்ஸ் ஒரு வழியா எடுத்துருதா. பட் அந்த டஞ்சன் மொத்தமும் டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஒரு வழியா டஞ்சன் மூடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ டாவோவையும் சேர்த்து வெளியே கூட்டிட்டு வந்திருந்தான். ஸோ இந்த டஞ்சன் தான் ஸ்ட்ரென்த் திரும்ப அரையிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள்ளேயே இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். ராபர்ட் நீ ஒரு மேட்ச் தானே, அந்த லட்சியம் குவி டெக்னிக் வீக்குன்னு சொல்ல போய் தானே, நீ குவி டெக்னிக்ஸை வச்சு அட்டாக் பண்ண அதுக்காக தான் அதை பண்ணியா டாபா கேட்கும். அது ஃபன்னா இருக்கும்னு நினச்சி தான் பண்ண நம்ம ஹீரோ சொல்கிறான். கொஞ்சம் கிரிம்மனுக்காக வெயிட் பண்ணுறான், நான் சீக்கிரம் போகணும்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம். லாஸ்ட் அட்டாக் அது ஒரு சீக்ரெட் டெக்னிக், அது பேரு குவி பிளேட் அண்ட் ஈவன் என்னால் கூட அதை பண்ண முடியாது அப்படின்னு டாபோ யோசிச்சுட்டு, நான் இன்னும் ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங்காக மாறுறேன், நம்ம ஒன்னா அட்வென்ச்சரிங் பண்ணலான்னு சொல்லவும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஐயோ நான் உன்னை எங்க வந்து தேடுறது, உன்னை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு சொல்லாமையே பைத்தியே
அப்படின்னு சொல்லி டாவோ கத்திட்டு இருக்கா. ஒரிஜினல் உருவத்துக்கே நம்ம ஹீரோ மாறி இப்போ உள்ள போய் பார்த்தா கிரிம்மா அடிபட்டு கிடக்குறான். மாஸ்டர் லைட் உங்களுக்கு என்னாச்சு? ஸ்வாட் டெக்னிக்ஸை மறந்துட்டீங்களா? இருந்து திரும்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். செல்ஃபா போட்டு அவனை அடி அடின்னு அடிச்சிருக்கா. யாருப்பா அந்த மைடு? ஈவன் ஒரு டீமனா இருந்தாலும் என்ன போட்டு பொழந்து கட்டிட்டாலே அப்படின்னு கிரிம்மா அழுதுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ போய் சமாதானப்படுத்துறான். இப்போ ஒரு மினி சீனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே அவனோட பேக்குள்ள தான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். அந்த பேக்குள்ள எவ்வளவு ஸ்டோரேஜ் தான் இருக்கு அப்படின்னு டாவோ பாக்குறான். நம்ம ஹீரோ ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் பேக்குள்ள நிறைய பொருட்கள் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். டஞ்சன் டெஸ்ட்ராய் ஆனதுல எல்லாம் வெறும் கல்லாதான் மாறி இருக்கு. இந்த துரு பிடிச்ச பிளேட்னால தான் நீங்க வர லேட் ஆயிடுச்சான்னு கிரிம் கேட்கவும், ஆக்சுவலி இது ஒரு ட்ரெஷர், இதுல மானா இருக்கு அப்படின்னு அந்த கத்தியை தண்ணிக்குள்ள ஊற போட்டு அந்த கத்தி துரு பிடிச்சு போயிருந்தாலும் அதுல இருக்கிற மானா எசன்ஸ் நம்ம ஹீரோ வந்து எடுத்திருக்கேன். என்சான்மென்ட் மேஜிக் இந்த மாதிரி வெப்பன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ஈவன் மேஜிக்கே இல்லாதவங்க கூட வெப்பன்ஸை யூஸ் பண்ணும்போது மேஜிக் யூஸ் பண்ண முடியும். ஸோ மானா எசன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி என்சான்மெண்ட் பண்றது அப்படிங்கறது தான் நம்ம ஹீரோ வந்து படிக்கிறான். ஸோ அந்த மேஜிக் எசன்ஸோட ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து தண்ணிக்குள்ள போட்டு அதை பியூரிஃபை பண்ணும்போது மானா எசன்ஸ்ல என்னெல்லாம் ரா மெட்டீரியல் கலந்துருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். ஆயில் சில்வர் ஹெமடைடுன்னு போட்டிருக்கு. இந்த ஹெமடைட்னா மான்ஸ்டரோட கோர் தானே, இந்த டஞ்சனோட கோர் என்கிட்ட இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆயில் சில்வர் என்சான்மென்ட் பண்ண வெப்பன்ஸ் தேவை நம்ம ஹீரோ யோசிச்சு, அப்பா எனக்கு சில்வர் காயின் வேணும் நம்ம ஹீரோ வாங்குறான். லாய்ட் உண்மையிலேயே உனக்கு கோல்டு காயின்ஸ் வேணாமா அப்படின்னு சொல்லி கிங் கேட்கவும், இல்லப்பா சில்வர் காயினே போதும் நம்ம ஹீரோ போகவும், என் பையன் எவ்வளவு தன்னடக்கத்தோட இருக்கான், இதை அவன் எதுக்கு செலவு பண்ண போறான்னு கிங் யோசிக்கிறாரு. அந்த சில்வரை ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ உருக்கி இருக்கான். செல்ஃபா கூட நம்ம ஹீரோ இப்போ வேற லெவல்ல ஃபைட் பண்றான். திடீர்னு பார்த்தா செல்ஃபா காணாம போயிருக்கா. நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த மண்ணுக்கு அடியில தான் அசால்ட்டா ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருக்கா. பிரின்ஸ் லாய்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆயில தரேன்னு கொடுக்கவும், நான் வின் பண்ணாதானே கொடுப்பேன்னு சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அன்னைக்கு திடீர்னு நீங்க டெக்னிக்ஸையே மறந்துட்டீங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு சூப்பரா ஃபைட் பண்ணீங்க, சோ அதனால இந்த ஆயில வச்சுக்கோங்க அப்படின்னு வா சொல்றா. ஈவன் நான் மேஜிக் யூஸ் பண்ணலனாலும் ஒரு சாதாரண மெய்டால எப்படி என்ன தோக்கடிக்க முடிஞ்சது அப்படின்னு கிரிம் யோசிக்கிறான். உங்க மேஜிக் அண்ட் ஸ்வாட் ஸ்கில்ல பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஹோலி நைட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபா சொல்றா. மாஸ்டர் லாய்ட் இந்த ஆயில வச்சு என்ன சமைக்க போறாரான்னு செல்ஃபா யோசிக்கிறா. ஆயில் சில்வர் டஞ்சன் கோர் இது எல்லாத்தையுமே இப்ப யூஸ் பண்ணி மானா எசன்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. என்சான்மென்ட் மேஜிக்கை வெப்பன்ஸ்ல யூஸ் பண்ண போறியா? சோ உனக்கு வெப்பன்ஸ் தேவையா அப்படின்னு ஆல்பர்ட் கேட்டுட்டு, உனக்கு இல்லாததா பிரதர் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் அவன் சோல்ஜர்ஸ் கிட்ட கேட்கறான். அவங்க வெப்பன்ஸ் ஸ்ட்ராங்கா மத்த என் தம்பி ஆசைப்படுறான், ஸ்வாட கொடுங்கன்னு ஆல்பர்ட் சொல்லவும், பிரின்ஸ் ஆல்பர்ட் இல்ல பிரின்ஸ் லாய்ட் இதை வச்சுக்கோங்க, நான் இப்பதான் அந்த புது ஸ்வாட வாங்கினேன், 10 வயசு பையனால எப்படிப்பா என்சான்மென்ட்லாம் பண்ண முடியும், சும்மா அதை வச்சு விளையாட கேட்கறான். உடச்சிருவான் சோல்ஜர்ஸ் பேசுறாங்க. அந்த சோல்ஜர்ஸ்லாம் லாய்ட குறைச்சி எடை போடுறாங்க. அவங்களுக்கு நம்ம யாருன்னு காமிப்போம் அப்படின்னு சொல்லி கிரிம் கத்திட்டு இருக்கான். ஒரு ஸ்வாட்ல ஒரு என்சான்மென்ட் ஸ்பெல்ல போடுறதே கஷ்டம். நம்ம ஹீரோ கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஸ்பெல்ஸை போட்டு தள்ளிட்டு இருக்கோம். அதிக ஸ்பெல்ஸ் அந்த ஸ்டீல் தாங்கலையே, பெசாம அந்த ஸ்பெல்ஸை பாதியா கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஹீரோவும் கண்டினியூஸா ட்ரை பண்ணி நிறைய ஸ்வாட பிரேக் பண்ணிருந்தான். ஒரு வழியா பிராக்டிஸ் பண்ணி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியுது. கொண்டு போன 120 வெப்பன்ஸ்ல நம்ம ஹீரோ 50 தான் சக்சஸ்ஃபுல்லா வச்சிருக்கான். சாரி 70 ஸ்வாட நான் பிரேக் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி 80 ஸ்வாட் சக்சஸ் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா இன்னும் ஸ்பெல்ல போடுற நம்ம ஹீரோ வந்து உடச்சிட்டான். ஃபர்ஸ்ட் ரேட் என்சாண்டருக்கு 10% தான் சக்சஸ் ரேட் இருக்கும். லாய்ட் நான் நினைச்சதை விட திறமசாலி போல அப்படின்னு ஆல்பர்ட் பாக்குறான். இது மட்டும் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். 10 வயசு பையனால என்னப்பா பண்ண முடியும்? 70 ஸ்வாட உடச்ச உடனே இதுக்கு மேல முடியாதுன்னு 50 ஸ்வாட அப்படியே வந்து அந்த பையன் கொடுக்குறான். அப்படின்னு அந்த சோல்ஜர் ஷீத்துக்குள்ள வச்சா ஷீத்தையே வந்து அந்த ஸ்வாட் வெட்டிடுது. ஆல்பர்ட்டோட ஸ்வாட் இன்னும் பயங்கரமா மாறினது ஆல்பர்ட் சென்ஸ் பண்றான். இந்த ஸ்வாட் பேட்டில் ஒர்க் ஆகிறத நான் என் கண்ணால பார்த்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், நல்ல ஐடியா, அப்பாவை என்ன மான்ஸ்டர் ஹண்டிங்க்கு போக சொல்லியிருக்காரு, நீ என் கூடவான்னு ஆல்பர்ட் சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ஹாப்பி ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. 10 வயசு பையன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த ஆல்பர்ட் ஒருத்த மட்டும் தான் நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வச்சிருக்கான். அண்ட் அந்த ஆல்பர்ட்டுமே ரொம்ப நல்லவனா தான் இருக்கான். கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.